தேவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் அழிப்பதற்காக ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். முருகனை அன்புடன் வழிபட்டு முருகா முருகா என கூறி தியானிப்பவர்கள் என்றும் குறையாத பெருஞ்செல்வத்தை பெறுவார்கள். அவர்களை ஒருபோதும் எத்தகைய துன்பமும் அணுகாது. முருகு அல்லது முருகன் என்னும் சொல் மிக மிக தொன்மையானது. முருகு என்ற சொல்லுக்கு அழியாத அழகும் குன்றாத இளமையும் இயற்கை மனமும் எல்லா பொருட்களிலும் கடவுள் தன்மை உண்டு என பல பொருட்கள் உண்டு. மு என்பது திருமாலையும், ரு என்பது சிவபெருமானின் அம்சத்தையும், க என்பது பிரம்மனையும் குறிக்கும் என்பர். அதுபோல உருவ வழிபாட்டில் தொன்மையானதும் முருகன் வழிபாடாகும். முருகன் குறிஞ்சி நிலக்கடவுள். மலையும் மலர் சார்ந்த இடங்களின் கடவுள் முருகன். அதனால் முருகனை குறிஞ்சி கிழவன், மலைக்கிழவோன் என்று தமிழ் நூல்கள் கூறுகின்றன. மனித இனம் முதலில் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலமாகும். ஆகவே முதலில் மக்கள் குறிஞ்சி நிலத்திலேயே தெய்வ வழிபாடு தொடங்கினார்கள். ஒரு குழந்தை வடிவம் படைத்து அதை கடவுளாக வழிபாடு செய்தது முருகன் வழிபாடு என சொல்கிறார்கள். முருகன் தமிழ் கடவுள். முருகனே தமிழ் மொழியை முதலில் அகத்தியருக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறு. மேலும் சிவனுக்கு பிரணவ பொருளை தமிழிலேயே முருகன் உபதேசித்தான். தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18 தன்னுடைய கண்களாகவும், தமிழில் வல்லினம், மெல்லினம், இடையினம் என விளங்கும் எழுத்துக்கள் 6 முகங்களாகவும், தனிநிலை எனப்படும் ஆயுதமே ஒப்புயர்வற்று திகழும் வேலாகவும் கொண்டு தமிழ் தெய்வமாகிய முருகன் தமிழ் வடிவமாக விளங்குகின்றான். ஞானமே உடலாகவும், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி எனும் முச்சக்திகளை 3 கண்களாகவும், இப்பெரிய உலகமே கோயிலாகவும் கொண்டு நிற்கும் ஒப்பற்ற தனி சுடராக திகழ்பவன் முருகன். தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் 5 வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார். சேயோன் என்பது குறிஞ்சி நில தலைவன் என பொருள்படும். 5 முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாக மாயோனும், அதாவது திருமால், மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரனும், பாலை நிலத்தின் தெய்வமாக கொற்றவையும், நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வருண பகவானும் இருக்கிறார்கள். இருந்தாலும் முருகனை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களாக இருப்பதால் இக்காலத்தில் அவரை தமிழ் கடவுள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். முருகப்பெருமானுக்கு முகங்களும் 6, முருகனின் படை வீடுகளும் 6, முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பேர்கள், சரவண பவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் 6 எழுத்து. ஜாதகத்தின் 6ஆம் இடம் பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்ரு போன்றவற்றை குறிக்கும். இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் மட்டும்தான். அவனுடைய 6 முகங்களில் உலகுக்கு ஒளியையும் ஆன்மாவுக்கு அழியாத பேரின்ப ஒளியையும் தருவது ஒரு முகம். ஆன்மாக்களுக்கு எல்லாம் அவற்றின் வினைகளை போக்கி வேண்டும் வரங்களை அளிப்பது ஒரு முகம். வேள்விகள், வேல ஆகம சடங்குகள் இவற்றை ஐயமின்றி முற்றுப்பெற செய்வது ஒரு முகம். முனிவர்களுக்கு நூற்பொருளை விளக்குவது ஒரு முகம். நேசமுடன் போகம் நுகரும் வள்ளி தெய்வானை அம்மையருக்கு மோகம் தருவது ஒரு முகம். அசுரரை அழித்து களவேள்வி செய்கிறது ஒரு முகம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பேரழகு வாய்ந்த தெய்வீக வடிவம் கொண்டவன் முருகன். முருகன் ஒரு தொகுப்பு தெய்வம். முருகனை வணங்கினால் பல கடவுளரை வணங்கி அடையும் பயன்களை எல்லாம் நாம் ஒருங்கே பெறலாம். மகனுக்கு செய்யும் சிறப்பால் தந்தை தாயாகிய சிவபிரானும் உமாதேவியும், தம்பியை போற்றுவதால் சகோதரனாகிய விநாயகரும், மருமகனை வழிபடுவதால் மாமனாகிய திருமாலும், தலைவனை வணங்குவதால் தேவரும் முனிவரும் ஆகிய அனைவரும் மகிழ்ச்சி அடைவர். எனவே முருகன் வழிபாடு மிக மிக சிறப்பு வாய்ந்தது. முருகனை அன்புடன் வழிபட்டு முருகா முருகா என கூறி தியானிப்பவர்கள் என்றும் குறையாத பெருஞ்செல்வத்தை பெறுவார்கள். அவர்களை ஒருபோதும் எத்தகைய துன்பமும் அணுகாது. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.